கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் அப்போ உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாருக்காகவும் கடைசியில நான் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 Chronicles 16 chapter verse 29. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த காலை நேரத்துல அப்பா அருமையான வார்த்தையை சொல்றாங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்பாவை ஆராதனை செய்யுங்கள். பரிசுத்த ஆராதனை செய்ய வேண்டும். இன்றும் நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வருது. இது ஏன் வருது அப்படின்னா, நம்ம அப்பாவை அறியத்தக்க அறிவுல இன்னும் வளரல. அப்பா நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியணும். காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க. தேவன் விரும்பும் உண்மையான ஆராதனை எது? இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை செய்யறாங்க. ஆனா அப்பா விரும்புகிற உண்மையான ஆராதனை எது? இன்று அப்பா சொன்ன வார்த்தை, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்பா ஒரு வாட்டி சொன்னாலே அற்புதம் நடக்கும். நீங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, மெய்யாகவே மெய்யாகவே, நிச்சயமா நிச்சயமா சொல்றேன்பா, சத்தியமா சொல்றேன்பான்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு வசனம் ஒரு இடத்துல வந்தா பரவாயில்ல, 3 இடத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 29:2 சொல்லுற வசனத்தை எப்பொழுதும் எழுதி ஒரு டைரியில எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அந்த வசனம் மட்டும் சங்கீதம் 29:2 அப்படி நான் சொல்லும் போது அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இது நான் சுருக்கமா கொடுக்குற அப்பாவுடைய வார்த்தை. அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வேதத்தை எடுத்து முழுசா படிங்க. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப அநேக காரியங்களை இன்னும் அப்பா உங்களோட கூட பேசுவாங்க. சங்கீதம் 29:2, சங்கீதம் 96:9. இந்த 3 வசனத்திலையும் அப்பா சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ அப்பாவை நம்ம எப்படி ஆராதிக்கணும்னு சொல்றாங்க? பரிசுத்த அலங்காரத்துடன். அப்பா பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். அந்த வசனத்தை முதல்ல இருந்து படிக்கிறேன். 1 நாளாகமும் 16:29, 1 Chronicles 16:29ல கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தணும். அப்பாவுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நம்ம அப்பாவுடைய நாமம். அந்த நாமத்திற்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அடுத்து காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசிங்கள். அப்பாவுக்கு என்ன கொண்டு வரணுமா? காணிக்கையே கொண்டு வரணும். வேதத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, காணிக்கை கூட கடன் வாங்கிட்டு வரக்கூடாது. நம்ம சொந்த காசை தான் எடுத்து வந்து அப்பாவுக்கு கொடுக்கணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், Proverbs 15:8ல துன்மார்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்கருடைய பலின்னா இப்ப நம்ம காணிக்க பார்த்தோம்ல, துன்மார்க்கமா சம்பாதித்து அப்பாவுக்கு பிரியமில்லாத வழியில சம்பாதித்து அடுத்தவங்களை ஏமாற்றி, அடுத்தவங்களுக்கு சொத்துக்களை ஏமாற்றி, அடுத்தவங்களுடைய வயிற்றெரிச்சலை பெற்றுக்கொண்டு கள்ள கடத்தல், போதை வஸ்துக்கள், இப்படி அநேக காரியங்கள் உண்டு. அப்பாவுக்கு பிரியமில்லாத வழியில சம்பாதிச்சுட்டு அதுல கொண்டு வந்து நான் தசம பாகம் போடுறேன், காணிக்கை போடுறேன்னு அந்த காணிக்கையை அப்பா அங்கீகரிக்க மாட்டாங்க. அதுதான் துன்மார்க்கமான பலி. இங்க முதல்ல காணிக்கையை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. என்ன காணிக்கை கொண்டு வரணும்? மனப்பூர்வமான காணிக்கையை அப்பாவுக்கு கொண்டு வரணும். அதுவும் பரிசுத்தமான காணிக்கையை தான் கொண்டு வரணும். இந்த மாதிரி காணிக்கைகளை அப்பா அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அதுதான் சொல்ல, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அடுத்து எபிரேயர் 12:14, Hebrews 12:14. யாவரோடும் சமாதானமா இருக்கணும். யாவரோடும் அப்பா என்ன சொல்றாங்க? சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இன்னைக்கு யாராவது கூட ஒப்புரவாகாம இருந்துட்டு நான் ஆராதனை செய்யறேன்னு வந்தா அந்த ஆராதனை அப்பாவுக்கு பிடிக்காது. குடும்பத்துல யார்கிட்டயா சண்டை போட்டிருக்கோமா? முதல்ல பேசணும். வேலை செய்யறவங்க இடத்துல கூட யார்கிட்டயா சண்டை போட்டிருக்கோமா? ஸ்கூல்ல யாரு கூடயா சண்டை போட்டிருக்கோமா? காலேஜ்ல யாரு கூட சண்டை போட்டிருக்கோமா? சொந்தக்காரங்க கிட்ட சண்டை போட்டிருக்கோமா? அக்கம் பக்கத்துல சொசைட்டில இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கோமா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம அப்பாவுக்கு என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யணும். சமாதானம் இல்லாம இருந்தா ஒப்புரவாகணும். அதுக்குன்னு அவங்களுடைய காலில் விழ வேண்டும்னு அவசியம் இல்லை. அவங்களோட கூட நம்ம ஒப்புரவாகிடணும். ஸ்தோத்திரம். நம்ம அதை சுமக்க வேண்டிய அவசியம் அல்ல. அடுத்து பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். அப்ப திருப்பி சொல்றாங்க,
பரிசுத்தமாய் இருக்கிறவர்களாக நாடுங்கள். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்லுகிற நல்ல செய்தி, பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் அப்பா பரிசுத்தமாக்க போறாங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்ம எல்லாரும் பரலோகம் போவோம். மரித்தோனே எல்லோரும் பரலோகம் போவோம். அங்க போய் யாரை பார்ப்போம்? அப்பாவை தான் பார்க்கணும். இங்க அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லைன்னா அப்பாவை பார்க்க முடியாதுன்னா அப்ப எங்க போக முடியாது? பரலோகமே போக முடியாது. இன்று அப்பா சொல்றாங்க, கண்டிப்பா பரிசுத்தமாகணும். அப்பதான் நித்திய ஜீவனையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 13:14. ரோமன்ஸ் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. துர் இச்சைகளுக்கு உடம்பு என்ன பண்ணக்கூடாது? விற்று போடக்கூடாது. விபச்சாரம், வேசித்தனம், சிலர் மேல பொறாமை, வன்கண், எரிச்சல், பொறாமையோ எலும்புருக்கி என்று வேதத்துல பாக்குறோம். நம்ம சரீரத்துல அதெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. அததான் இங்க அப்பாவோட வார்த்தை சொல்றாங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஏசப்பாவை என்ன பண்ணணும்? தரித்துக் கொள்ளணும். அடுத்து ஒரு வசனம், மத்தேயு 23:28 28 வசனங்கள். மேத்யூ 23:27 and 28. வேத பாரகரே பரிசேயரே. யாருக்கு சொல்றாங்கப்பா? வேத பாரகர். வேத பாரகர்னா வேதத்தை நன்று கற்று அறிந்தவர்கள். பைபிளே இல்லைனாலும் அவங்க அந்த வசனத்தெல்லாம் அவ்வளோ அழகா டான்னு சொல்லுவாங்க. அந்த வேத பாரகருக்கும் பரிசேயர்னா பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அவங்கதான் சர்ச்சில் உபவாச கூட்டம் எதுனாலும் முன்னணியில நிக்கிறவர்கள். அவங்கள பார்த்துதான் அப்பா சொல்றாங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்கன்றீங்களா? அவங்க அவ்வளோ தெரிஞ்சாலும் அவங்களை எப்படி அப்பா திட்டுறாங்க? நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க, வசனத்தை பாருங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு அவங்கள பார்த்தா பரிசுத்தவான், இவங்கள பார்த்தா பரிசுத்தவாட்டி, இவங்க எப்ப பாரு பைபிள் படிக்கிறாங்க, இவங்க எப்ப பாரு ஜெபம் பண்றாங்கன்னு நினைக்க தோணும். உள்ள கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? எல்லாம் அழுகி நாரி போயிருக்கும். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். தொடர்ந்து பாருங்க. 28ஆம் வசனத்துல 28th verseல, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். அததான் அப்ப சொல்றாங்க. அடுத்தவங்களுக்கு முன்பாக நான் நீதிமான், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணேன்னு காட்டாதீங்க. அப்படி இருக்காதீங்க. அப்படிதான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இதை நான் சொல்லல, அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது. உள்ளத்துல என்ன இருக்கான்? மாயமும் அக்கிரமும் இருக்கிறது. 1 பேதுரு 3:3 1 Peter 3:3. மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிற புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல். இன்று உலகத்தார ஏமாத்துறதுக்காக தன்னை ஒரு பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியா காட்டிக் கொள்றாங்க. புறங்கான அலங்கரிப்பு. பியூட்டி பார்லர் போவாங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போடுவாங்க, பவுடர் போடுவாங்க. இப்படி வெளிப்புறமாக அலங்கரிப்புல தான் இருக்காங்க. அந்த அலங்கரிப்பு நிஜமான அலங்கரிப்பு கிடையாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னா எந்த அலங்கரிப்பு நமக்கு இருக்கணும்னு சொல்லி அப்பா சொல்றாங்க. என்ன அலங்கரிப்பு இருக்கணுமா? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்கரிப்பா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அல்லேலூயா. என்ன இருக்கணுமா? நமக்குள்ள தாழ்மை இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், அன்பு இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இப்படி அந்த அலங்கரிப்பு நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி அப்பா விரும்புறாங்க. அடுத்து ஒரு வசனம், 1 பேதுரு 1:16 1 Peter 1:16. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அடிக்கடி வேடிக்கையா நான் சொல்லுவேன், யானையோட குட்டி யானை குட்டி, பன்னியோட குட்டி பன்னி குட்டி. நம்மெல்லாம் யாரோட குட்டி? ஏசப்பாவோட குட்டி, ஏசப்பாவோட பிள்ளைங்கள். யானையோட குட்டி யானையா இருக்கும் அப்படின்னா ஏசப்பா பரிசுத்தர், அவருடைய பிள்ளையா இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா தான் இருக்கணும். இப்படி எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க எழுதி இருக்கு? லேவியாராகமம் 19:2 லெவிக்டஸ் 19:2. நீ இஸ்ரவேலின் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்கள். அல்லேலூயா. இதைதான் நம்ம எபிரேயர்ல பார்த்தோம். அப்பா சொல்றாங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதுதான் அப்பா விரும்புகிறாங்க. யானையோட குட்டி யானை குட்டி. நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க. அவர் பரிசுத்தமா இருந்தா நாமளும் எப்படி இருக்கணும்?
பரிசுத்தமாக தான் இருக்கணும். அதுதானே பிரதர் முடியல. என்னால பரிசுத்தமா தானே இருக்க முடியல. நானும் நினைக்கிறேன், கோவப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இச்சை அடக்கமா இருக்கணும், இனி குடிக்கக்கூடாது, வெறிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் அப்பா ஒரு நல்ல செய்தியை சொல்றாங்க. அதுதான் ஆரம்பத்திலே அப்பா சொன்னாங்க, நான் இன்று உங்களை பரிசுத்தமாக்க போகிறேன் என்று சொல்லி. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அப்புறமா ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒவ்வொன்னா பாருங்க, ஒவ்வொரு வசனமா படிச்சு பாருங்க. அப்பா இன்னும் அதிகமாக உங்களோடு கூட பேசுவாங்க. லேவியராகமம் 20:8. லெவிக்டஸ் 20:8. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமாகணும்னா என்ன செய்யணும்? அப்பாவுடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டு நடக்கணும். எப்படி நடக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும். படிச்சாதான் என்ன கட்டளைன்னு தெரியும். அதுக்கேத்த மாதிரி நம்ம நடக்க முடியும். அதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவேன். பைபிள் அதிகமா படிங்க. பரிசுத்தம் தானா வரும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 அதிகாரமாவது பைபிள் நீங்க படிக்கணும். பைபிள் படிக்கலைன்னா பரிசுத்தம் வராது. பைபிளை படிக்கும் பொழுதுதான் அப்பா நம்மளோடு கூட பேசுவாங்க. என்னென்ன காரியத்துல நம்ம இன்னும் திருந்தணும் தெரியும். அப்பா நம்மள திருத்துவாங்க. ஏன்னா அப்பா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த பரிசுத்த குறைச்சல்னால அவரால் ஆசீர்வதிக்க முடியல. அதனாலதான் சொல்றாங்க, பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம பரலோகமே போக முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் இந்த காலை நேரத்துல இந்த மனமகிழ்ச்சி நாள்ல அப்பா பேசுறாங்க, நீங்க பைபிள் அதிகமா படிங்க. படிச்சீங்கன்னா அப்பா சொல்றாங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அதுதான் நல்ல செய்தி. அப்பா உங்களை இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பரிசுத்தமாக்க போகிறார். கடைசியா ஒரு வாக்கு தத்தத்தையும் அப்பா சொல்றாங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீங்க கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியாய் வைத்து உங்களை ராஜாவாக வைத்து உங்களை உங்க கடன் பிரச்சனை, போராட்டம் இனி ஒன்றுமே இருக்காது. எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போடுவாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசினதுக்காக நன்றி. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் நீங்க பேசியிருக்கீங்கப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்க கூடாதபடி இருந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அற்புத அடையாளங்கள் சரி. உடைய உயிர்த்தல் இந்த வல்லமை இறங்குகிறதற்காக, மரித்தோர் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக என்ன அற்புதம் நடக்கணும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவைகள் எல்லாம் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறதுக்காக இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு என்ன பிரச்சனையோட என்ன போராட்டத்தோடு கூட இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் இன்றோடு இந்த நொடியோடு ஒளிந்து போகிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க, அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.